வாய்ப்பு இவரை தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இந்த சான்ஸ் கொடுக்கலன்னா நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை, நான் கடவுள் வந்து கண்டிப்பாக தருவார். நீங்கள் அதை பற்றி பயப்படப்படுவீங்க. ஏன்னா யுவர் டேலண்டட், என்ன சொல்கிறது, கிஃப்டட் சைல்டு யுவர் ஆல். நீங்கள்லாம் வந்து கிஃப்டட் சைல்டு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் சார். பலத்த உங்கள் பலத்த கரகோஷத்துடன் மேலும் மேலும் நிறைய அவர் படம் பண்ணணும், கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும்னு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக் கொண்டு சற்றும் தாமதிக்காமல் அரவிந்த் மற்றும் அவருடைய குழுவினை இங்கே உங்களை சிறிது நேரம் மெய்மறக்க வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அருமையான இந்த விழாவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து வெங்கட் சாரை வந்து நான் ஒரு ஆங்கராக பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதுவே பெரிய பொறாமை. நாங்கள் பண்ணுற வேலையில அவர் ஆரம்பிச்சிட்டாருன்னா அவர் கம்பெனிக்கு நாங்கள் வேலைக்கு போக வேண்டியதான் போல நிறைய. ஆனால் இந்த ரிவப் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ரிவப் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். நான் பேசி 2 நாள் கழிச்சு கேட்கும். அதனால் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து வெங்கட் சார் சொன்னார், இன்னும் 2 பாட்டு கழிச்சு வந்து மிமிக்ரி இருக்குன்னு. அதை பாதுகாப்பு நலன் கருதி கிளம்பி போனவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ தான் ஒரு பாட்டிமா கிளம்பி போகிறாங்க. நான் வந்த உடனே பேபிமா கேட்காது, பாட்டிமா ஐயோ பாட்டிமா எங்கே போகிறீங்க? நல்ல ப்ரோக்ராம் பண்ணுறேன், உட்காருங்க. எங்கள் அம்மா சத்தியமாக நல்லா பண்ணுவேன், உட்காருங்கம்மா. எங்கள் அம்மா அவரை கூப்பிட்டு வந்திருக்கேன், உட்காந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதான் தாய் இல்லாமல். ஐயோ மியூசிஷியனாக இருக்காங்க. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டீங்களா? சுத்தம். இதுதான் இன்னைக்கு நேத்தா இது நடக்குது. இப்போ அதாவது மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்ன பிரகாஷ்ஜி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ வந்துட்டாங்க, சூப்பர் சார் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு வாங்க. ஏன் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்குமா? இல்லை, இவ்வளோ நேரம் யார் யார் மிஸ் கால் கொடுத்துருக்கா, யார் யார் எஸ்எம்எஸ் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் போகான்னு பார்த்தலாம். சரி, எங்களுக்கு ஒரு தடவை கை தட்டுங்க பாப்பா. ரொம்ப சந்தோஷம். ரைட், நான் மிமிக்ரி பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் பண்ண மாட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. அன்பு தம்பி அவர்களே அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அருமையான வாய்ப்பினை வழங்கிய வெங்கட் சாருக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னா வந்து அவர் அந்த ஸ்ரீ அண்ட் ஸ்ரீ ரகாஸ் இந்த டீம் மூலிமா நாங்கள் நிறைய ஷோஸ் போயிருக்கோம், நிறைய ஃபாரின் டூர்ஸ்லாம் சேர்ந்து போயிருக்கோம். கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி பண்ணுவார். ஏன்னா நிறைய பேர் போவாங்க, அங்கே போவாங்க, ஒரு 10 நம்பர் கொடுப்பாங்க, அங்கே போய் எதையா கூப்பிடுங்க வந்து கூப்பிட்டு போவாங்கன்னு. அப்படி மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு ப்ரொஃபஷனாக என்ன அது கரெக்டாக காண்டாக்ட், இதை காண்டாக்ட் பண்ணுங்கள், இங்கே போங்க, ப்ளூ கலர் காரில் அவங்களை வந்து கூப்பிட்டு போவாங்க. அங்கே ரைட் சைடு ஒரு ரூம் கொடுப்பாங்க, தலானி இந்த பக்கம் போட்டிருப்பாங்க, நீங்கள் இப்படி போட்டு தூங்குங்க, சாம்பார் சாதம் வரும், அதில் 2 முருங்கக்காய் இருக்குன்ற வரைக்கும் கரெக்டாக பிளான் போட்டு கொடுப்பாரு. வெங்கட் சாருக்கு இந்த இதில் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் கேட்கவே இல்லை போலையே, அப்புறம் வந்த பிறகு கூட பேசிக்கிட்டு இருக்கலாம். ரைட், ஆதித்யா தொலைக்காட்சி புகழ் அன்பு தம்பி சின்னவனே பெரியவனே திருச்சி சரவணகுமார் அவர்களை என்னுடைய மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க திருச்சி சரவணகுமார். இல்லை நீ நிறைய பேர் கூட்டு வந்துட்ட போல. இப்போ வந்து 2 சிறப்பு நட்சத்திரங்கள் என்னுடைய அன்பின் வேண்டுகோளுக்கு எனக்கு நான் கூட்டு வந்திருக்கோம். அதேதான், அது யாரும் கிடையாது, வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தோட குரூப் தான், வேற அப்படியா? ரைட். ஸோ வந்து 2 மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம கூட்டு வந்திருக்கோம். ஒருத்தர் வந்து யூத் வாய்ஸ்லாம் கொடுக்க போறாரு. இன்னொரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு பெரியப்பா மர வேணும். அவர் வந்து தாத்தா மர வேணும், உனக்கு தாத்தா மர வேணும். அவர் வந்து இந்த 50s 60sல உள்ள மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ண போறாரு. ரைட், நேரா நிகழ்ச்சிக்கு வந்துருவோம். இப்போ வந்து நம்ம தீனா சாருக்கும் சுபு சாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீனா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எஸ், அது மட்டும் இல்லாம சார் வந்து அப்படியே அர்ஜுன் சாரை வந்து அப்படியே பார்த்த மாதிரியே இருந்தது. அப்படின்ற போது இல்ல, ஒருவேளை அந்த ஃபென்டாஸ்டிக் மாதிரி இந்த பாட்டுக்காவே இந்த மாதிரி காஸ்டியூமா சார் ஆப்டா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் அது பார்த்தோனே டக்குனு ஒரு மாதிரி அந்த ஸ்கிரீன்ல தான் போட்டாங்க போல இருக்கு, அந்த ஸ்கிரீன் விஷுவல் அப்படின்னு பார்த்து ஐ வாஸ் ஷாக்டு. வேணாம் இங்கிலீஷ் வேணாம் ப்ளீஸ். சரி ஓகே விட்டுருவோம். ரைட், இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை, உங்களோட ஃபேவரட் வாய்ஸ் யாரு? அந்த மாதிரி தருவீங்களா? தருவேன், வச்சுக்கோ. சரி, இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிகை நான் கூப்பிட்டு வர போறேன். யாரு? ஒரு பெரிய நடிகை. பேரு? பெரிய நடிகை பேரு சரோஜா தேவி அம்மா. சரோஜா தேவி அம்மா வேண்டாம், அவங்க அம்மா இல்ல, சரோஜா தேவி மேடம், அவங்களை மரியாதையாக அம்மா என்று அழைத்தேயா? ஆமா. நடிகை சரோஜா தேவி அவர்கள் வந்து இந்த மக்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி இவங்களுக்கெல்லாம் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி புதுசா இருக்கா? இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் கோபால்னு சொல்வேன் தானே நினைச்சீங்க? ஆமா, சொல்ல மாட்டேன். ஏன்? ஏன்னா கோபால்னு சொன்னாதான் சரோஜா தேவி வாய்ஸ் வருதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா மேடம், ஆமா. இதுக்கப்புறம் ஒரு புது ட்ரெண்ட் கொண்டு வர போறேன். எப்படி? இங்கே பாருங்க ஷாருக் கான், இங்கே பாருங்க சல்மான் கான் தான் கூப்பிட போறேன். சூப்பர். நீங்கள் ஒரு கள்ளங்கவடம் இல்லாத பிள்ளையும் தானே அரவிந்த், உங்க கூட நான் பிள்ளைங்க வந்தேன். நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அரவிந்த், நினைச்சு கூட பார்க்கல. நான் என்ன பண்ணேன்?
யாரும் தப்பா எடுத்துக்காது. அத சொல்லுமா ஃபர்ஸ்ட். இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன கூப்பிட்டதை பத்தி சொல்லு. உண்மையிலேயே தீனா சார் எல்லாம் அப்பவே வந்திருந்தாருன்னா நானும் நித்யஸ்ரீ மாதிரி ஒரு அழகான பாட்டு எடுத்து வெளியில விட்டிருப்பேன். பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்னும் எனக்கு வந்து வயசு அப்படியே தான் இருக்கு. நான் சாரிட்ட கேட்டு பேசிக்கிறேன். இந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு விடை பெறுகிறேன். பின்னாடி எம்ஜிஆர் சார், சிவாஜி கணேசன், முத்துராமன் எல்லாம் வெயிட் பண்றாங்க. போயிட்டு வரே. ராமு, ராஜு, கோபால், ஆட்டுப்பால், எருமப்பால், அமலாப்பால், லோக்பால். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். என்னமா சந்தோஷமா இருக்குமா இவ்வளவு கைத்தட்ட பார்க்கும்போது? ஏமா இல்ல, நாங்க உண்மையிலே ரொம்ப பயந்து தான் வந்தோம். ஏன்னா அது ஒரு அழகான மியூசிக்கல் நைட்டு. ஓப்பனிங் சாங்ல இருந்து ரொம்ப மெலோடியாவே போயிட்டு இருக்கு. நாம போய் எப்படி இந்த இடத்துல போய் எப்படி பண்றது அப்படின்னு அப்படி இருந்தாலும் இந்த கலர் மாத்திரக்காக தான் நம்ம வந்தோம். ரைட். சந்திரமுகின்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா, செம்ம படம், சூப்பர் படம். அந்த படத்துல வந்து நம்ம ஜோதிகா மேடம் கண்மையெல்லாம் வெளியே பூசிட்டு ஹேர் ட்ரெஸ்ஸர் வரலன்னு சொல்லி தலையெல்லாம் விரிச்சு போட்டு ரூம்ல டான்ஸ் ஆடாம ரெடி உட்கார்ந்து தெலுங்குலே கண்ணாம திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க தெரியுமா? எப்படி నేనే చంపేస్తానుడా నేనే కుక్క లక 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 அப்படின்னு இருப்பாங்க. இதுக்கு சந்திரமுகியே தேவல போல. இப்படி சொன்னோனே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து நிப்பா. சந்திரமுகி, இதை பத்தி உனக்கு தெரியல. ஒழுங்கா துர்கா உடனே போல உன் வேட்டையன். அது வேற படம். அக்டோபர். சரி, ஓகே. அக்டோபரா? நவம்பர் இல்ல, அக்டோபர். அண்ணே இருங்கண்ணே, இந்த ஸ்டாண்டத்துக்கு ஓரமா வச்சிருக்கேன். அண்ணா போட்டோ எடுப்பீங்களா? இல்லையா, அந்த போட்டோ எடுத்தா ஸ்டாண்ட் நடுவுல வரும். ஹலோ, போட்டோ டன்னா எடுத்து வச்சனா? நானே எடுத்து வச்சேன். எடுப்பீங்களா? கொஞ்சம் கலரா எடுங்க. என்ன அடுத்து? இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கூப்பிட்டது இந்த மேடத்துக்கு பிடிக்காதனால வேற சில நட்சத்திரங்கள் போய் அந்த பேர் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? யார் வரா? முதல்ல யார் வரானா, சின்ன குழந்தை இருந்து பெரிய வரைக்கும் பிடிச்ச ஒரு அழகான ஒரு நடிகர். யார் அவர்? சூப்பரான நடிகர். வேற எதுவும் அவரை பத்தி சொல்லாம இல்ல, அவரை பத்தி சொல்லும். இளைய தளபதி டாக்டர் விஜய் அவர்கள் போய் கூப்பிட்டா எப்படி இருக்கும்? என் நெஞ்சில் குடியிருக்கும், என் காதில் குடியிருக்கும், என் பல்லில் குடியிருக்கும், சார் என் மூக்கில் குடியிருக்கும். எப்ப முடிய? பக்கத்து அபார்ட்மெண்டில் வாடகை இருக்கும், எய்த் அபார்ட்மெண்டில் ஒத்திக்கு இருக்கும். என்ன சார் ஜலதோஷமா? இல்ல, இந்த இடத்துல நீங்க கோல்டான்னு கேட்பீங்க, இப்போ கோல்டா? நான் கவரிங்னு சொல்லுவேன். ஓ சரி சரி, பட் பரவாயில்ல. முதல்ல இருந்து கேட்போம், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. எவ்வளவோ பண்றோம், இது கூட பண்ண முடியலண்ணா. இங்க பாரு சந்திரமுகி, நீலால வெட்டதான் அறுவடைப்ப. நான் மாங்காய் வெட்டதுக்கும், மரத்தை வெட்டதுக்கும், தேங்காய் வெட்டதுக்கும், தென்னை வெட்டதுக்கும், ஏலனி வெட்டதுக்கும், நொங்கு வெட்டதுக்கும், ஆளை வெட்டதுக்கும், பாலை வெட்டதுக்கும், ஆடை வெட்டதுக்கும், கோழி வெட்டுக்கு அறுவாத்தவங்களாக்கீங்கன்னா நம்ம பேச்சு மட்டும் தாங்க நான் சைலண்ட். ஆனாடி சரவடி சும்மா கைத்தட்டெல்லாம் பட்டைய கலப்போம். அப்பாடா சொன்ன तुम्हारा मालिक में कुछ नहीं किया डर रहेगा. மெட்ராஸ்ன்றீங்க, இதெல்லாம் மனுஷன் போய் வாழ்ற பூமி இல்லையா? இல்ல மனுஷன் போய் வாழத்தான் முடியாதா? ஏய் தெரியும்ல, 1000 பேத்த அழிக்கணும்னு நினைக்கிற அவனுங்களே உயிரை கொடுக்கும்போது 1000 பேத்த காப்பாத்து நினைக்க உயிரை கொடுத்ததுல தப்பே இல்லைங்கண்ணா. ரெண்டாவது ரெண்டு போதும், நிப்பாட்டிக்குவோம். ஆல் இஸ் வெல், ஹால் ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லுங்கண்ணா. நன்றிங்கண்ணா, வணக்கங்கண்ணா, தேங்க்ஸ்ங்கண்ணா. இப்ப தட்டலாம் நல்லா சவுண்டா, ஃபென்டாஸ்டிக்கா. அடுத்து முடிஞ்சோனே இவருடைய நெருங்கிய நண்பர் இருக்காரு. யார்? திருவள்ளூருக்கே பிடிச்ச ஒரு நடிகர். யார்? நம்ம அல்டிமேட் ஸ்டார் தல அஜித் அவர்கள் தான். தல, ஆமா, திருவள்ளூருக்கே அவர் தான் பிடிக்கும். எப்படி அவர்? எப்படி? நீ குரல் படிச்சது இல்லையா? குரல் எனக்கு தெரியாது நீ இல்லையா? சாய்ஸ்ல விட்டுருப்ப. நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்லும் செல்வத்தில் எல்லாம் தல. பாத்தியா அவங்கள பாத்தீங்களா? தலை அப்படினா எப்படி சொன்னாங்க? தலை இப்ப தல அஜித் அவர்கள் இருந்தா. ஓகே, தல. ஏய், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் நானே செலுத்துகிறேன். எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், லைட் போட்டு வண்டி ஓட்டலாம், சரி, ஆனா லைட்டா போட்டு வண்டி ஓட்டவே கூடாது. அப்ப ஃபுல்லா போட்டு ஓட்டலாமா சார்? செல்லா செல்லா வெளியில வா செல்லா. ஆமா செல்லா, வெளியில வா. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் பார்த்து பார்த்து வளர்ந்த வீட்டு மரம் இல்ல, பட்டு பட்டு வளர்ந்த காட்டு மரம். நான் தனியால் இல்ல, அப்புறம் எனக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா சார். இப்ப மட்டும் நீ வெளில வரலன்னு வைய, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்க, முடி இருக்கும், ஆனா பெண்கள் கழுத்துல ஒரு நகை கூட இருக்காது. ஏன் சார்? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுத்துருவேன். அது
அது அதுவும் மாட்டாங்க, அது தர மாட்டாங்க. ப்ராஜெக்ட் இன்னும் டைட்டில் வைக்கல. இன்னும் ட்ரைலர் பார்க்கல போல நிறைய பேர். யூடியூப் பார்த்தா தான் சரி விட்டுருவோம். அடுத்து யார் வரா? எஸ், அடுத்து யார் வரானா வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் சூதுகவும் இந்த இந்த படங்கள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற நம்ம விஜய் சேதுபதி அவர் வந்திருக்காரு. விஜய் சேதுபதி அவர்கள். இது வரைக்கும் யாரும் இந்த வாய்ஸ் பண்ணதில்லை அவரை தவிர. என்னாச்சு என்னாச்சு? கிரீலண்டம் இதனை அடிச்ச? ஆமா, நான் தான் அடிச்சேன். பால் மேல போச்சு, பால் மேல தான் போச்சு. கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாலே போனேன், விட்டனா கால் ஸ்லிப் ஆகி கீழே விட்டனா. ஓகே 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 ஓகே. இங்க அடிபட்டிருக்கோம். இங்கதான் மிடில் அப்ளிகண்டா இருக்கு. இங்க அடிபட்டா ஷாக்ல டெம்பரரி மெமரி நாஸ் ஆகும். அதனால பிரச்சனை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். இப்ப என்ன பண்ணோம்? என்னாச்சு? ப்ரோக்ராம் போய்கிட்டு கிரீலண்டம் ஐயா கேட்ச் பிடிக்கலான்னு பின்னாலே போனேன், விட்டனா ஆமா விட்டு கால் ஸ்லிப் ஆகி கீழே விட்டனா. அதெல்லாம் பிரச்சனை மச்சான், அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சூப்பர் சூப்பர், நல்ல கைத்தறி. யார் சார் இந்த பையன் மேக்கப்ல போட்டு பேய் மாதிரி? ஸ்டேஜுக்கா வந்தேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து என்னாச்சு? விட்டேனா போச்சு, வைத்தியம் முத்திருச்சு இங்க. ரைட், இதே இடத்துல வந்து அடுத்து யார் வரானா வந்து லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு அவர்கள் வந்து அப்படி பேசிப்பார். சிம்பு எஸ், கை தட்டுங்க. 10 பேர் கூட்டு வந்தோம்ல, இங்க அப்படிங்க. கட்டாயம் பாருங்க. வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வர்றான்றது முக்கியம் இல்லையா, கடைசியில யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுதான் முக்கியம். அதான் சார், உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கும் போது அந்த முனியும் அவன் ஏன் லவ் பண்ண எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து அவ பள்ளி விளக்க மாட்டா, குளிக்க மாட்டா, நல்லா தின்னுகிட்டே இருப்பா, பழைய சோறா சாப்பிடுவா. பழைய சோறு சாப்பிட்டா மட்டும் போதாது, நல்லா தூங்கிக்கிட்டே இருப்பான். அவ பேரு ஜெஸ்ஸி. உலகத்துல எத்தனையோ ஃப்ரூட் ஜூஸ் இருக்கும் போது நான் ஏன் லெஸ்ஸி குடிச்சு எனக்கு தெரியலங்க. அதான் 10 ரூபாய்க்கு கிடைக்கும் வெளியே பாட்டில். அதான் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு நடிக்க தெரியாதியா, எனக்கு நடிக்க தெரியாது. என்ற தம்பி, உனக்கு நடிக்க தெரிந்தா ஊருக்கே தெரியுமே, அத மைக்க போட்டு என்ற தம்பி சொல்ற. இங்க என்ன சொல்லுது? மனசுக்குள்ள ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லுத. அத உருற தம்பி, இங்க உட்கார்ந்து இருக்கவங்க வயிற்றுக்குள்ள எல்லாம் பசி பசின்னு சொல்லுதுடா. ஆளுக்கு ஒரு பப்ஸ் கொடுங்கடா தம்பி, கை தட்டி அனுப்பிட்டு போடட்டு. கதவு திறந்து. கதை திறந்துட்டீங்களா? எஸ், ஓகே. அடுத்து சோ ரொம்ப ரேரான ஃபங்க்ஷன்ல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான கியூட்டான ஹீரோ இங்க வந்திருக்காரு. யாருமா? ஜெயம் ரவி அவர்கள். ஓ, ஜெயம் ரவி. எஸ், அவர் வந்து பேசியிருந்தார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெயம் ரவி பேசுறேன். ஆக்சுவலா வந்து வணக்கம் சென்னை. சென்னை அது படம் பேரு சார். அது ஆக்சுவலா அது பண்ண வேண்டியது மிஸ் ஆயிருச்சு. உண்மையிலே இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு என்ன அழைச்சது. ஆடியோ லான்ச் இல்ல சார், இது என்ன சார் பொழுதுன்னைக்கு இதே பேச்சா? ஆக்சுவலா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அரவிந்த், இதே ஃபங்க்ஷனை ஆந்திரால வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் சார்? ஏன்னா பொதுவா வந்து என்னோட படங்கள் எல்லாமே நான் ரீமேக் பண்ணுவேன். ஆமா. சோ அங்க பண்ணிட்டு இதை இங்க கொண்டு வரலாம் நான் நினைச்சேன். பட் இங்கவே ரொம்ப நல்லா இருக்கு. நான் எப்பயுமே எங்க அண்ணா சொல்றத கேட்பேன். சார் பேரறிஞர் அண்ணாவா? இல்ல, எங்க அண்ணா ஜெயம் ராஜா. சோ அவன் என்ன சொல்றாரு கேட்பேன். நீங்க போங்க போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுங்க சொன்னாரு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா வந்து எனக்கு சந்திரமுகிலாம் கூப்பிட தெரியாது. யாராச்சும் மலபார் கிளபார் இருந்தா லிப்பை பிடிச்சி லிப்பாலஜி பார்த்து ஜோசியம் எல்லாம் சொல்லுவேன். ரீசெண்டா ஒரு படம் வந்தது, அந்த படம் யாருமே வேற பார்க்கல. அண்ட் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஃபேஸ்புக்குக்கும் நோட் புக்குக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? சொல்லுங்க சார். நீங்க தெரியாதுல்ல? நீங்க அதாவது நோட் புக்ல வந்து டீச்சர் கரெக்ட் பண்ணலாம், சரி. பட் ஃபேஸ்புக்ல டீச்சரே கரெக்ட் பண்ணலாம். தயவு செஞ்சு இது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். அலர்ட், வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். ஹாசினி வேற கிளம்பிட்டு இருக்கா, கை தட்டுனா கிளம்பிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இறுதியா உங்களுடைய லிஸ்ட்ல வந்து நடிகர் சூர்யா அவர்கள் வந்திருந்தாங்க. இறுதியாக சூர்யா Yes. அவர்கள். ஓகே, சூர்யா வந்து நிறைய பேசியிருப்பாரு. பட் ஆனா ஒவ்வொரு படங்களையும் ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. பட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய சூர்யாவோட வாய்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சாம்பிள் சிங்கம் மட்டும் பேசி. சிங்கம் 1ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வேற இருக்காது. ஆமா, சிங்கம் 1 சிங்கம் 1ல எப்படி பேசிருப்பாரு? சிங்கம் 1ல பாத்தீங்கன்னா சிங்கத்தை போட்டோலாம் பார்த்திருப்ப, சினிமால பார்த்திருப்ப, டிவில பார்த்திருப்பீங்க, கூட்ல கூட பார்த்திருப்ப. இப்படி கம்பீரமா ஸ்டேஜ் முன்னாடி உட்கார்ந்திருக்க இத்தனை சிங்கத்தை பார்த்திருக்கியா? என்ன சிங்கம் எல்லாம் சைலண்டா இருக்கு. சிங்கம் இன்னைக்கா கை தட்டிச்சு? சரி, ஓகே விட்டுரும். இது சிங்கம் 1. சரி. சிங்கம் 2 கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? நாடு விட்டு நாடு, கண்ட விட்ட கண்ட வாங்கின சிங்கடா அப்படின்னு ஜீப் எல்லாம் போட்டு உடைச்சிருவாப்ல, உடைச்சிருவாப்ல, உடைச்சி அனுப்பிடுவாப்ல. சரி, இதெல்லாம் விட்டு ஒரு ஷோக்குன்னு வந்தாருன்னா
நம்ம நடிகர் சூர்யா அவர்கள் எப்படி பேசுவார். எப்படி 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 இப்ப இந்த பேசுவ? ஷோக்கு நீங்க வரீங்க. வரவா? வா. ஆ, கைத்தல சொல்றேன் போ. சூர்யா மாதிரி ஒரு கரெக்டா பார்த்து சொல்லு. சூர்யா மாதிரி நடிகர் சூர்யா அவர்களை அன்புடன் மேடை கேட்கிறோம். வாங்க சார். சூர்யா மாதிரி கை வரவா? தட்டுங்க. ஏங்க அந்த பையன் அழுவாங்க அப்புறமேல. வாங்க சூர்யா சார். இது என்ன சூர்யா? வேற ரகன் சூர்யா. நார்மலா நடந்து அவுட் ஆக்கிடுவீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். மாற்ற போன்று மாறாதது. இது நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சார் சார் வேணாம் அந்த ஷோ வேணாம். அதுல ப்ரோகிராம். டெஃபினெட்லி ரொம்ப பெருமையா இருக்கு தெலங்கானா விழால உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. அண்ட் ஆக்சுவலா இந்த விழாவுக்கு நானும் ஜோ வரதா இருந்தோம். வந்திருக்காங்களா சார்? இல்ல அங்க எங்க எப்ப அங்க குஸ்காப்பட்டில் திறந்தாங்களோ அப்பவே கிளம்பிட்டாங்க. And கார்த்திக்னோடவே நீங்க பெட்டல போட்ட சோக்கில்ல நான் பெட்டல போட்ட மூக்கில்ல வந்தது பாடு ரத்தம் இது அவனை மனசு சுத்தம் AEIOU மிஸ்டர் சந்திரமௌலி. அந்த கார்த்திக் இல்ல. ஓ சரி. ரடா பாபா சௌக்கியமா சமக்காவடி இல்ல. பக 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 எல்லாம் பேசுறீங்க. கண்ணால் எடுத்துட்டா சேயா சேயா. அந்த கார்த்திக் சுமாரான ஒரு ஃபிகர் கிடைச்சாலும் ரொம்ப நேரம் கடலை போடுவார். எனக்கு ரிசப்ஷன்ல ஒரு ஆயா நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட பேசிட்டு இருக்காரு. சார் உங்க அப்பா? எங்க அப்பா அதே தான் பண்ணிட்டு இருக்கார். சோ இந்த விழாவுக்கு வருகை தந்து கைத்தட்டி உற்சாகப்படுத்திய அனைத்து உள்ளவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய கைத்தட்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவர்களுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. இது நீங்களும் பண்ணலாம் 1 கோடி. ஓ பிரச்சனை இல்ல, சரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஓகே தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி. காலை சேர்த்து வந்தா சூர்யா சார் வயசே பேச முடியாதா? அட்டென்ஷன் என்ன பேசி நீ பேசி வராது. இப்படி தான் இருந்தாதான் வரும். இப்படி பண்ணணும். இப்படி பண்ணாதான் அப்படி அடிக்க முடியும். டம் டும்னு. சார் வந்துட்டாப்ல. நல்ல கைத்தறி கொடுக்கலாம் அப்படிங்க. ஓகே தேங்க்யூ சோ மச். எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம் திருச்சி சரவணகுமாருக்கு. ஆமா இது வந்து இந்த ப்ரோகிராம் பத்தி சொல்லணும்னா டக்குன்னு ஒரே விஷயம் சொல்லிடுறேன். இந்த ப்ரோகிராம் பத்தி ரஜினி சார் ஸ்டைல்ல கண்ணுங்களா சும்மா ட்ரெய்லர் தான்மா. இன்னும் மெயின் பிக்சர் பின்னால இருக்கு. சும்மா பேரை கேட்டாலே ஆத்திரமில்ல. குட். அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷோ. சோ thank you so much. நன்றி நன்றி. Thank you தம்பி. தேங்க்ஸ் மா. ஒரு அன்பு பரிசும் கூட. திருவாளர் அரவிந்த் அவர்களுக்கு பொன்னாடை போதப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரி பேசுறேன். பயணிகள் காணிவான கவனத்திற்கு சென்னையில் இருந்து KK நகர் வரை செல்லும் அரவிந்த் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை வாங்கி கொண்டிருக்கிறார். மேலும் அவர் ஒரு கிஃப்டையும் வாங்கிவிட்டார். என்னமோ பேசிக் கொண்டிருக்கிறார் தெரியவில்லை. பலத்த கரகோஷத்துடன் இவர்கள் பண்ண இந்த மிமிக்ரி உங்களை கண்டிப்பாக மகிழ்வித்திருக்க வேண்டியிருக்கிறேன். மேலும் பல பாடல்கள் இப்போது உங்களாக காத்துக் கொண்டிருக்கிறது. திரு கணேஷ் அவர்களை கவுண்டமணி தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிரிப்புலி தொலைக்காட்சி புகழ். ஏன்னா ஃபுல்லாக யூத் வாய்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நிறைய பெரியவங்களாம் இருக்கீங்க அப்படின்றனால அந்த காலத்தை சேர்ந்த அந்த ஜெனரேஷனை சேர்ந்த எங்க பெரியப்பா நல்ல கைத்தறி கொடுக்கலாம். ஹலோ 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 ஹலோ. ஆமா நான் உங்களுக்கு பெரியப்பா. இதோ போறாரு அவருக்கு நான் தாத்தா. கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருங்க கத்துவாப்ல. எக்கோ வேணாண்ணா. ஏன் உனக்கு 6 வயசு அந்த பையனுக்கு 4 வயசா? இது உங்களுக்கு அநியமா தெரியல? தினேஷ் அண்ணா எக்கோ வேணானே. ஆமா ஹாலே எக்கோவா இருக்குது. ஆமாண்ணே. அந்த அக்கா குறைச்சிட்டீங்களா? ஃபுல்லா குறைச்சிட்டீங்களா? அந்த அக்கா கவலைப்படாங்க. சரி யாரு? நம்ம பசங்களா? இதுக்கு தட்டக்கூடாதா? இருங்கடா வரேன்டா. ஓகே சார். சோ நாளே ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து மக்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு. யார் ஃபர்ஸ்ட் யார் வராங்க? ஃபர்ஸ்ட் யாரு? திரு பாலையா அவர்கள் வந்து இங்க நடந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு பாலையா அவர்கள் வந்திருந்து பேசியிருந்தாருன்னா அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு பார்க்கலாம். சபாஸ். அடேங்கப்பா அடேங்கப்பா, இப்படி ஒரு அருமையான விழாவை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. அதுவும் நம்ம பாப்பா நித்யஸ்ரீ பாடிச்சு மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அந்த பாட்டை கேட்கும் போது அந்த காலத்துல தில்லானா மோகனாம்பல்ல நாங்கெல்லாம் பங்கேற்றோமே அந்த நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதுல நம்ம தம்பி கணேஷ் இருக்கு. கணேஷ் என்ன தம்பி? அந்த வீட்டு கணேஷ். ஐயோ நான் சிவாஜி கணேச சொன்னப்பா. இது பாலையா வாய்ஸ் இல்லையா, அதனால சிவாஜி கணேசன். எனக்கு அந்த ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. அப்படியே குடு 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 குடுன்னு ஆடிடுச்சப்பா, ஆடிடுச்சு. நிலகல கண்டம். நன்றி. சூப்பர். தேங்க்யூ. இதே இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு தினேஷ். கவுண்டமணி தினேஷ் அவர்களுக்கும் ஒரு அன்பு பரிசு. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ரைட். இந்த ராமச்சந்திரன் சார் முட்டகன் டிஆர் ராமச்சந்திரன் அவருடைய வாய்ஸ் அவர் வாய்ஸ் தெரியுமா? இல்ல இருக்கா போடுறோமா?
இப்போ அடுத்து வந்து டிஆர் ராமச்சந்திரனா அவர் வயசுலயே போயிட்டு அவர் யாருன்னு அவர் வாய்ஸ் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ அன்பே வா படத்துல வருவாரு. ஓ ஹோண்ணா ஏஹே என்னப்பா நான் யாருன்னு பாக்குறீங்களா? அட சபாபதி படத்தோட ஹீரோப்பா. அதான் அன்பே வா படத்துல நம்ம சரோஜாதேவியோட அப்பா புண்ணாக்கு வியாபாரி நான் தான். ஏஹேன்னா ததிங்கனத்தும் தாம் தத்தும் தையா. என்ன யாருன்னு நினைச்சீங்க? நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி ஆக்கும். இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சியில என்ன கூப்பிட்டு வந்து பேச வச்சதுக்கு உங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஓ ஹோண்ணா ததிங்கனத்தும் தாம் தத்தும் தையா. நன்றி. சூப்பர் சூப்பர். இதே இடத்துல இறுதியா கவுண்டமணியான் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா. அப்புறம் எல்லா சிங்கர்ஸ்க்கும் மைக்க கொஞ்சம் தள்ளி வச்சு இப்ப கவுண்டமணி பேசுவார். பாத்திருக்கீங்க? இப்ப பாருங்க அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. மகாஜனங்களே, நான் ஓடிட்டேன். தாய்மார்களே, பெரியவங்களே, லேடிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வல்லவோ நிகழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிய இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்ட்லயே பார்த்ததில்ல. குழந்தைங்க எல்லாம் என்ன அருமையா பாடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க பாடுவீங்களா? நானும் இசை ஞானியும் அந்த காலத்துல இல்ல, அவர் படத்துல பாடுவாரு. நான் அந்த ஓரமா உட்கார்ந்து கேட்டு இருப்பேன். அத சொல்ல வந்தேன். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல நானும் பாடி இருக்கேன்பா. என்ன பாட்டு? ஓ கயா ஓ கயா ஓ மஞ்சு ஓ நெஞ்சு ஓ கயா ஓ கயா. அப்புறம் இன்னொரு பாட்டு. சொல்லுங்க. ராமையா வஸ்தாவையா ராமையா வஸ்தாவையா ராம